வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஒரு மாலை நேர வீடியோ. வெல்கம் டு மை சேனல். ஈவினிங்கில் சமையல்கள் செய்யும் இரவு இருக்கா கார்டன் இருக்கா சுற்றி பார்ப்போம். இன்றைக்கு நல்ல வெயில் அடிச்சுது. எங்கள்ட செவ்வரத்தைகள் காலையில் பூத்தது இப்போ உசார அணிக்கணும் பாருங்கள். கனகாம்பரம் அவ்வளோ அழகாக வளர்ந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி பூக்க போயினோம். இந்த செவ்வரத்தையெல்லாம் நல்லாவே பூத்திருக்குது. இப்போ கனகாம்பரம் பூக்க தொடங்கினோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் என்ன, விண்டர் முடியுது. அவ்வளவுந்தான். நான் கொஞ்சம் கொஞ்சம் பூக்க தொடங்கினோம். இந்த கனகாம்பரத்தில் நான் மாலையை கட்டுவேன். மகளுக்கும் கட்டி தலைக்கு வைக்கிறது, சுவாமிக்கும் கட்டிட்டு போவேன். கோயிலுக்கெல்லாம் கொடுப்போம். நிறைய கனகாம்பரம் அது நெத்தியில் விழுந்து விழுந்து அப்படி முளைச்சிட்டு இருக்குது. நானும் நிறைய பேருக்கு கனகாம்பரம் கொடுப்பேன். கண்டுகள் எல்லாம் பூக்களும் கொடுப்பேன். மாலை இது கட்டினா வாடாமல் இருக்கும், என்ன நல்ல வடிவம் இருக்கும். எங்கள் ஊர்லேயே நிறைய கனகாம்பரம் கண்ட வீட்டை முந்தி நின்றது, இப்போ இல்லை. இது ஒரு அதிசயம். இந்த பூவை பாருங்க, இன்றைக்கு 3 பூத்து நிற்கிற, முந்தி 2 பூத்தவை. இந்த பாருங்க 3 பூ பூத்திருக்கு ஒரு இதில். 3 பூ, இது ஒரு அதிசயம்தான் பாருங்க. ஒன் டூ த்ரீ என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. வழக்கம் போல் வெள்ளை ரோசா பூத்து குலுங்கினோம். ஆனால் கருப்பாக இலையில் ஏதோ பிடிக்குது, ஃபங்கஸ் போல் இருக்குது. ஆனால் விண்டருக்கு அப்படித்தான் கூட இருக்கிறது. கனகாம்பரம் கொஞ்சம் பூக்கள் வருகினோம். சரி, சமையல் தொடங்க வேணும். உள்ளே வருவோம். ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ்லேயும் ஒரு கொஞ்சத்தை காட்டுறேன் பாருங்கள். இவையில் நாங்கள் பெருசாக பராமரிக்க வேணுமெண்டு இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டாலே போதும். வழமை போல் நான் இரவு சமையல் தொடங்க முதல் ஹேண்டில் எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு ஒரு சுவாமி கும்பிட்டு ஒரு சின்ன ப்ரேயர்ஸ் ஒன்று செய்துட்டு இன்றைக்கு இட்லி சாம்பார் சமையல். இட்லி சாம்பார் சட்னி. தோசை எவ்ரி ஃப்ரைடே செய்வோம். ஆனால் இட்லி ஒன்ஸ் அ மந்த் தான். இப்போதைக்கு டைம் இல்லை, அதுதான் பிரச்சனை. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, டைம் இல்லை. சுவாமி கும்பிட்ட பாருங்கள். இதுக்கு வச்சிருக்கிற பூக்கள் எல்லாம், சுவாமிக்கு வைக்கிற பூக்கள் எல்லாம் அவங்கண்ட கார்டனில் இருந்த பூக்கள்லாம் நல்ல ஒரு பர்பிள் செவ்வரத்தை ஒன்று பூக்கும். இப்போ இந்த விண்டருக்கு பூக்கையில் மேபி சமருக்கு பூப்பார் நினைக்கிறேன். லைட் பர்பிள், நல்ல சின்ன அழகான ஒரு செவ்வரத்தை. அதுவும் சுவாமிக்கு வைக்க நல்லா இருக்கும். மாலையெல்லாம் கட்டி போடுறதுக்கு பெரிய நேரம் கிடைக்கிறது இல்லை. கோயிலுக்கு போய்க்க சில வழியில் சரம் கட்டிட்டு போவேன் கனகாம்பரத்திலும். அது மகளுக்கு கட்டுறதில் கொஞ்சம் கூட கட்டிட்டு கோயிலுக்கு கொண்டு போவேன். மற்றபடி சுவாமி படத்துக்கு போடுறதுக்கு பெருசாக டைம் இருக்கிறே இல்லை. விருப்பம்தான், ஆனால் நேரம் வேலைக்கும் போகிறபடியாக நேரம் இல்லை. சரி, சமையலை தொடங்குவோம். கிச்சன் இப்படி நீட்டாக இருக்கும். சமையல் தொடங்கினால் கலையபரம் ஆயிடும். அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். இப்போ நீங்கள் கிச்சன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு செல்வம் தங்கும் என்று சொல்வார்கள். மற்ற இந்த ஹேண்டில்ஸ் கொளுத்தி வைக்கிறதெல்லாம் நல்ல ஒரு விசேஷம், வீட்டுக்கு ஒளிமயமாக இருக்கும். இப்போ நான் துவரம்பருப்பு சாம்பாருக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். ப்ரெஷர் குக்கருக்கு பீன்ஸ் போடுறேன். எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. மற்றது கறிமிளகாய் இருந்தபடியாக அதுவும் போடுறேன். என்னென்ன மரக்கறி இருக்கோ நீங்கள் போடலாம். கேரட் போடலாம். ஆனால் கண்டிப்பாக கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய் அதுகள் கண்டிப்பாக போட வேணும். இந்த கத்தரிக்காய் போடுறேன், பூசணிக்காய் கண்டிப்பாக போட வேணும். வெங்காயம், சிவப்பு வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு தக்காளி போடுவேன். நான் புளி விட மாட்டேன், தக்காளி தான் போடுவேன். 2 தக்காளியாவது போட்டால் புளி ஒன்றும் விட தேவையில்லை. இட்லி அதெல்லாம் புளித்த சாப்பாடு தானே, நாங்கள் புளி விட தேவையில்லை. ஆக புளிச்சா நல்லா இருக்காது சாம்பார். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக போடணும். வாழைக்காய் இருந்தது, இந்த முறை வாழைக்காயும் போட்டிருக்கிறேன். கறி லீவ்ஸ், கருவேப்பமில்லை எல்லாம் போட்டு உப்பு
நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்வேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் சில வேளை போடுவேன், சில வேளைங்கண்ட யாழ்ப்பாண கறித்தூள், அது நல்லா இருக்கும். இந்த கறித்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி அவிய விடலாம். கொஞ்சம் ப்ரெஷர் குக்கர் நான் போட்டது கொஞ்சம் சின்னனாக போயிட்டுது. இப்போ நான் அடுத்த ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன், மற்றதுக்கு பெருசுக்கு மாற்றிட்டு மூடி அவிய விட்டால் கொஞ்சம் நேரத்தில் விசில் அடிக்கும், சாம்பார் ரெடி ஆயிடும். இதோ சாம்பார் ரெடி. இதுக்கு நான் பால் ஒன்றுமே விடுறேன், என்ன வச்சு சாப்பிட்றது. நாங்கள் இப்போ 1 வீக்கு கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த சாம்பார் மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிடலாம். நான் வேலை போனாலும் இதில் சாப்பிடுவேன். நல்ல சாம்பார் உண்டு, நல்லாவே இருக்குது. இதுக்கே தாளித்து போடணும். மற்றது மிளகு சீரகம் உள்ளி கடைசியாக குத்தி போடுறது சாம்பாருக்கு. நான் முதலே அது போட்டுட்டேன், வீடியோ எடுத்துன்னு தெரியல. மிளகு உள்ளி சீரகம் குத்தி போடணும், தாளிச்சும் போடணும். இப்போ தாளிதம் செய்ய போகிறோம் பாருங்கள். தாளிதம் செய்துட்டு அதுலேயே சட்னிக்கு இஞ்சி தேங்காய்ப்பூ, வெங்காயம், சிவப்பு வெங்காயம், மற்ற செத்தல் மிளகாய் அடியில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு சம்பல் அரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இட்லி மாவுக்கு உப்பு போடுற அளவான உப்பு. இட்லி மா நல்லா பொங்கி வந்துட்டுது. காலையில் அரைச்சி வச்சாலே இரவுக்கு பொங்கிடும். ஆனால் நான் முதல் நாள் இரவு அரைச்சி வச்சது 3 சுண்டு இட்லி ரைஸ், 1 கப் உளுந்து, மற்றது வெள்ளை அவல் போடுவேன். நான் உள்ளி குத்தி வச்சுருக்கு. சட்னி அரைச்சாச்சு. இந்த தாளிச்சதை கொஞ்சத்தை எடுத்துட்டு சாம்பாருக்கு மிச்சத்துக்கு இந்த அரைச்சி வச்ச சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சட்னி ரெடி. தேங்காய் சட்னி கொஞ்சம் தாளிதத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு. சரி, இதோ இட்லி சட்டி. இதெல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து 2010 மேரி பண்ணுற டைம் கொண்டு வந்தது. இட்லி சட்டி 2006 கொண்டு வந்தது. நான் இந்த பொலித்தீன் விரிப்பேன். ஆனால் உண்மையில் ஹெல்த்துக்கு கூடாது தான். ஆனால் எனக்கு ஈஸியாக கிளம்பி வரும், ஒரு கஷ்டம் இல்லை. அதால் பொலித்தீன் போடுறேன். ஊர்லேண்டா துணி போடுவேன். அவங்கள்ட்ட அப்படி நல்ல துணிகள் இல்லை. ஆனால் இது ஹெல்த்துக்கு கூடாதான். எனிவே எனக்கு வடிவாக வரும். அதால் இந்த பொலித்தீன் வந்து இது கூட அந்த ரொட்டிக்கு வருமே, ரெடிமேட் ரொட்டி ஒட்டி வரும், அந்த பொலித்தீன் தான். இந்த விசில் அடிக்கிறேன். நான் இட்லி எப்போவும் வெளியில் வச்சு தான் சமைப்பேன். இந்த கேஸ் குக்கரில் குயிக்காக வச்சிடலாம். சட்னி ரெடி. இப்போ சட்னியை இன்னொரு டிஷ்ஷுக்குள்ளே எடுத்து வச்சா சாப்பிடலாம். இதெல்லாம் கழுவி வச்சிடலாம். தேங்காய் சட்னி எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு கொஞ்சம் புளி விடுறேன் நான், கணக்க விடக்கூடாது. கணக்க விட்டால் சிட்டியாக புளிக்கும். சொட்டு புளி விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சம்பலும் நல்லா இருக்கும் இட்லிக்கு. மற்றது இடித்த சம்பலும் இட்லிக்கு நல்லா இருக்கும். எனக்கு இந்த சட்னி விருப்பம், பச்சை சம்பலும் எனக்கு விருப்பம். உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லுங்க. இட்லி அவிஞ்சு கொண்டு இருக்குது. நான் வெளியில் வச்சு தான் அவிக்கிறேன். பாருங்கள், இரவு வியூ அப்படி இருக்குண்டு. இரவில் டார்க்காக இருக்குது. இதில் பொசமோடால் நடந்து போகிறார், வரையும் கண்டுட்டேன். பூனை மாதிரி தான் இருக்கும். இந்த மரக்கறியிலெல்லாம் சாப்பிட வேறு அந்த பொசம். இதை நான் வெளியில் நின்று, அதாவது பட்டியோவில் கேஸ் குக்கரில் இட்லி அவிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த இட்லி சட்டி அதில் தான் வடிவ வேகுது. உள்ளுக்கண்டா கொஞ்சம் தட்டி ஆயில இட்லி சட்டி. இந்த பாருங்கள், இட்லி எப்படி பொங்கி வந்திருக்கிற நல்ல சாஃப்டான இட்லி. உண்மையில் அந்த இட்லி பயங்கர சாஃப்ட். இந்த வெள்ளை அவலும் கொஞ்சம் கைப்பிடி ஊற போட்டு அரைக்கிறது. இந்த ஃப்ரெண்ட் சொன்னால் பாருங்கள், தாளித்து போடுறேன். இது அப்பளம் இருக்குல்ல, அப்பளத்தை ஊற போட்டுட்டு 2 அப்பளத்தை அதை சேர்த்து அடிச்சுட்டு பாருங்கள் உளுந்தோட. அதுவும் நல்ல இட்லி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு நாள் செய்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இட்லி, சட்னி, சாம்பார் ரெடி. சாப்பிட டின்னர் டைம். இன்றைக்கு 8 மணி ஆகிட்டு. ஆனால் நார்மலான டின்னர் எல்லாம் 7க்கு முதல் முடிச்சிடுவேன். வேலையால் வந்து செய்தால் 6க்கு முதலே சில வேலை சாப்பிட்டுடுவேன் நான், இருக்கிறத சாப்பிட்டா. ஆனால் இன்றைக்கு ஸ்பெஷல். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் இரவு லேட்டாக போயிட்டுது. வீட்டு எல்லோரும் நிற்கணும். அப்போ இட்லி, சட்னி, சாம்பார் பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். எல்லா மரக்கறியும் சேர்ந்தது நல்ல சுவையாக இருக்கும். சட்னியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் மிஞ்சி மங்களுக்கு இன்றைக்கு முடியாது. இதை அப்படியே வச்சு நாங்கள் இப்படித்தான் வெளிநாட்டு வாழ்க்கை. 2 நாள் 3 நாளுக்கு வச்சு பழசெல்லாம் சாப்பிட்றது. மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது. சாம்பார் சோறுக்கும் போட்டு சாப்பிடலாம். மதியத்துக்கு வேலைக்கும் கொண்டு போகலாம். எல்லா மரக்கறியும் சேர்ந்தது ப்ரெஷர் குக்கரில் வைக்க அந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து குயிக்காக அவிஞ்சிடும். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது குயிக்காக
அவிஞ்சு நல்ல சாஃப்டாகவும் அவிஞ்சிடும். மரக்கறி ஒன்றும் அவியாமல் இருக்காது. பாருங்கள், பிளேட்டில் இட்லி, சட்னி, சாம்பார். அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. இட்லி, தோசை. தோசை எவ்ரி ஃப்ரைடே செய்வேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. என் மகள் வந்து பிரித்து பார்க்குறா. நல்ல சாஃப்டாக இருக்கு இட்லி. நான் இந்த சில்வர் பாத்திரங்கள் தான் கூட மரக்கறிக்கு பாவிப்பேன். எனக்கு சரியான விருப்பம். மேலே சில்வர் நல்லா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்றைக்கு சாப்பாடு சமையல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி என்னோட வீடியோவில் சந்திப்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.